ஹாய் என் ஸ்குவாடு, நான் தான் உங்கள் அக்மால். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். என் ஸ்குவாடு நீங்கள் எங்கே வந்திருக்கோங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செஞ்சிக்கோட்டை தான் வந்துருக்கிறோம். இந்த செஞ்சிக்கோட்டை எங்கே இருக்குதுன்னா என் ஸ்குவாடு செஞ்சின்னு இருக்கக்கூடிய ஒரு ஊரில் தான் இருக்குது. வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் ஃபோர்ட்டில் பார்த்தோம் இல்லைங்க, சேம் அதே ஸ்ட்ரக்சர் தான். அதே சொல்ல முடியாது, லைட்டாக அதே மாதிரி தான். இந்த இப்போ வந்து மேப் வச்சுக்கிறாங்க என் ஸ்குவாடு. நீங்கள் பாருங்கள், இந்த பக்கம் மேப்பு. நம்ம அப்படியே இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம இதுக்குள்ளே தான் போக போகிறோம். இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செஞ்சிங்கிற ஒரு ஊரில் தான் என் ஸ்குவாடு இருக்குது. நீங்கள் செஞ்சி எங்கே இருந்தாலும் நீங்கள் செஞ்சி இந்த ஊருக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து செஞ்சிக்கோட்டைன்னு கேட்டு வந்துடலாம். இதுதான் என் ஸ்குவாடு என்ட்ரன்ஸ் டோர். என் ஸ்குவாடு உள்ளே அப்படியே அந்த கேட் தாண்டி வந்துவிட்டோம். நம்ம செக்யூரிட்டி அண்ணாக்கிட்ட கொடுத்து அந்த டிக்கெட் இருக்கும்ல, அது பின் பண்ணி வாங்கி ஆகிடுச்சு. இங்கேருந்து நம்ம உள்ளே போகிறது தாங்க. அப்படியே நாங்கள் இங்கே போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க என் ஸ்குவாடு. அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது இல்லைங்க, அந்த ஃபோர்ட்டோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாருங்கள். நான் அப்படியே அந்தந்த இடம் வந்துச்சுன்னா அதை பற்றி நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேங்க என் ஸ்குவாடு. பாருங்கள், இங்கே ஒரு இந்த பக்கம் ஒரு டோரு என் ஸ்குவாடு, இங்கே ஒரு டோர் சொன்னோம் இல்லைங்க, இதுதான் இது. அந்த பக்கம் நம்ம செக்யூரிட்டி அண்ணா உட்காந்தாரில்ல, அங்கே ஒரு டோரு, இங்கே ஒரு டோர் இருக்குது என் ஸ்குவாடு. முன்னாடி போனால் அங்கே ஒரு டோர் இருக்குது பாருங்கள். டோரா என்னான்னு தெரில, அதுவும் நுழைவாயில் தான். இந்த பக்கம் எல்லாம் அந்த எப்படி சொல்கிறது, இந்த கோட்டையோட கல்வெட்டுகளை தான் வச்சுக்கிறாங்க. அந்தந்த கல்வெட்டுலேயும் என்னென்ன அந்த கல்வெட்டில் எந்தெந்த உருவம் இது என்னென்னு அதிலே சொல்லிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் யாழி உருவம், இதுவும் யாழி உருவம். இப்படி இந்த கல்வெட்டில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குதோ அதெல்லாம் அந்த ஃபோட்டோவில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அந்த இதில் சொல்லிக்கிறாங்க என் ஸ்குவாடு போர்டில். இந்த பக்கம் எல்லாம் அந்த சாமி சிலைகளை தான் அதெல்லாம், அந்த பக்கம் அந்த லிங்கம் அதெல்லாம் இருக்குதுங்க என் ஸ்குவாடு. இதெல்லாம் தாண்டி நம்ம அப்படியே உள்ளே போகலாம் என் ஸ்குவாடு. அந்த கல்வெட்டுக்கள் இருக்கக்கூடிய அந்த நுழைவாயிலெல்லாம் நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் என் ஸ்குவாடு. அது பக்கத்தில் அந்த கிட்டே பாருங்கள், அப்படி எப்படி தெரியுது. அந்த இதோட பேர் என்னன்னு தெரியல, மண்டபமா இல்லை தானியங்கி கிடுங்க என்னென்னு தெரியல என் ஸ்குவாடு. அங்கே போய் அந்த போர்டு இருக்கும்ல, நம்ம அதில் பார்த்து சொல்லலாம். இந்த கோட்டை வந்து என் ஸ்குவாடு செஞ்சிக்கோட்டை. பல்லவர் காலத்தில் இருந்து இந்த கோட்டை வந்து இருக்குதான். இந்த கோட்டையை வந்து செஞ்சியர் கோனும் ஆனந்த கோன் 2 பேர் சேர்ந்து கட்டினதாக சொல்லிங்கிறாங்க. அந்த 2 பேரில் யார் கட்டுதுன்னு தெரியல. நம்ம அப்படியே இந்த கோட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பக்கம் பாருங்கள், இங்கே ஒரு மலை, இந்த பக்கம் ஒரு மலை, இந்த பக்கம் கேட்டீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மலை பாரு. 3 அந்த முக்கோணம் ஷேப்பில் இருக்கும். நம்ம அப்படியே முன்னாடி போக அப்படியே உங்களுக்கு காரணம் பாருங்கன்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லைங்க, இது வந்து மண்டபமா இல்லை தானியம் கிடுங்கா தெரியலன்னு. இதுதான் மண்டபமா. நீங்கள் பாருங்கள் சொல்லி இந்த போர்டில் எழுதி இருந்துச்சு, நம்ம பார்த்தோம். நீங்கள் பாருங்கள், இது என்ன ஒரு பிரச்சனைனா, இது உள்ளே வந்து போக முடியாது, அலௌட் இல்லைன்னு முன்னாடி எழுதிங்கிறாங்க. ஒரு சில ஒர்க்ஸ் வந்து உள்ளே நடந்துங்குது, அதனால போக முடியாதுன்னு சொல்லிங்கிறாங்க என் ஸ்குவாடு. இந்த செஞ்சிக்கோட்டைக்கே பாதி அழகே இதுதான். இதே உள்ள என்ட்ரன்ஸ் இல்லைங்க என் ஸ்குவாடு. அதுதான் ஒரு வருத்தமாக இருக்குங்க பாருங்கள். உங்களுக்கு அப்படியே அந்த கிளிப்ஸு காட்டுறீங்க என் ஸ்குவாடு, அப்படியே பாருங்கள். அந்த என்ட்ரன்ஸ் இருந்துச்சுங்க, இந்த கல்யாண மண்டபத்தோட என்ட்ரன்ஸு. அங்கேருந்து நம்ம அப்படியே பின்னாடி வந்தோம். உள்ளே போக முடியாது, ஒரு சில ஒர்க்கு நடந்துருக்குது, அங்கேயே போர்டு போட்டுருக்குறாங்க. அதனால நம்ம இங்கே பின்னாடி அப்படியே வந்தோம், இந்த வியூவாவது பார்க்கலான்னு. நீங்கள் பாருங்கள் என் ஸ்குவாடு, இது வந்து 7 தளங்கள் இருக்குதாங்க என் ஸ்குவாடு. இங்கே பாருங்கள், இது 1 2 அப்படி இந்த மாதிரி 7 தளங்கள் இருக்குதான். ஒவ்வொரு தளத்துலேயும் ரூம்ஸு நம்ம இருக்கோம்ல, அந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்குமா. அந்த ஒவ்வொரு ரூமும் 8 அடியில் இருக்குதா என் ஸ்குவாடு. ஹைட் வந்து ஒவ்வொரு ரூம் தான் 8 அடி ஹைட் இருக்குதான். அப்படியே இது வந்து எஜிப்டு பிரமிடெல்லாம் இருக்குதுங்க என் ஸ்குவாடு. அதை பேஸ் பண்ணி இல்லை, அந்த ஸ்ட்ரக்சரில் லைட்டாக இருக்குமா. இது வந்து கிருஷ்ண நாயக்கர் ஆட்சியில் இருந்ததாங்க என் ஸ்குவாடு. அதுதான் அந்த போர்டில் நான் உங்களுக்கு அந்த போர்டு காமிச்சிருப்பேன், அந்த போர்டில் இருந்துச்சுங்க என் ஸ்குவாடு. நீங்கள் பாருங்கள், அப்படியே இங்கேருந்து நீங்கள் இப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் எல்லாம் அந்த இது வந்து ரூம்ஸ்னால் என்னென்னு தெரில, எதுவும் இங்கே போர்டும் எதுவும் பார்க்கலைங்க என் ஸ்குவாடு. நான் நார்மல் இதெல்லாம் ரூம் என் ஸ்குவாடு. இப்போ
நம்ம கல்யாண மண்டபத்துக்கு அப்படி வந்தாங்கன்னா இருக்கிறதுக்கு இருக்குவாங்கள்ல, அந்த மாதிரி ரூம்னு நினைக்கிறேன். எல்லாம் சுத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரூம்ஸ் தாங்க என் ஸ்குவாடு. நீங்கள் பாருங்கள், இதுதாங்க என் ஸ்குவாடு. இதை செஞ்சிக்கோட்டைக்கு மெயின் இதேன்னு இதுதான் சொல்லலாம். இதுக்குள்ளே போகலான்னு தான் வந்தோம். இதுக்குள்ளே இப்போ போக முடியாது, அலோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த தானிய கிடங்கு காட்ட இருங்க என் ஸ்குவாடு. நம்ம அந்த கல்யாண மண்டபத்திலேருந்து நம்ம இங்கே தானிய கிடங்கு இதில் இங்கே வரும்போது இங்கே ஒரு குளம் இருந்துச்சு. இது என்னடா பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து யானைகள் வந்து அந்த அரசர் காலத்து யானையை வந்து குளிப்பாட்டுறதுக்கு செய்யப்பட்ட ஒரு குளமாங்க என் ஸ்குவாடு. நீங்கள் பாருங்கள், இந்த போர்டில் எழுதிங்குது, நீங்கள் அப்படியே படித்து பாருங்கள். அந்த குளம் பாருங்கள் என் ஸ்குவாடு. இதுவும் நாயக்கர் காலத்தில் அந்த டைமில் கட்டியிருக்கலாம்னு சொல்லிங்கிறாங்களா. நீங்கள் பாருங்கள், தண்ணி லைட்டாக ஆக்கிதுங்க என் ஸ்குவாடு. யானைகள் குளிக்கிறது இருக்குன்னா நீங்களே நினச்சி பாருங்களேன் எப்படி இருக்கும், எந்த டெப்த்து இருக்குன்னு. நீங்கள் பாருங்கள், டெப்த்து எவ்வளோ டீப் இருக்குன்னு. இந்த பக்கம் எல்லாம் படிக்கட்டு போட்டுங்கிறாங்க. ஏன் ஸ்குவாடு, இது நினச்சி பாருங்களேன், அந்த காலத்தில் அரசர்கள் போன ஸ்டெப்ஸில் இப்போ நாம் நடந்து வரோம். யானைகளெல்லாம் இந்த பக்கம் எப்படி கூட்டு வந்து எப்படி குளிக்க வச்சுருப்பாங்க ஏன் ஸ்குவாடு. பாருங்கள், எல்லாம் இதில் வந்து கீழே இறங்கி போகிற ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க ஸ்குவாடு. இந்த பாருங்கள், இந்த மூலையிலையும் அந்த மூலையில் தாங்க ஸ்குவாடு. அந்த ஸ்டெப்ஸ் வந்து ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்குது. அப்படியே அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், பாருங்கள் ஸ்குவாடு. இங்கே இந்த தானியங்கி கூடத்துலேருந்து இந்த பக்கம் ஒரு வழிங்க ஸ்குவாடு. நம்ம அதில் இறங்கி வந்தோம் இல்லைங்க, சேம் இதுலேயும் அதே மாதிரி தான் இறங்கி வருது. இதில் வந்து முன்னாடியே அந்த குளம் கிருங்க ஸ்குவாடு. இதில் தான் கூட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் யானைகளெல்லாம். ஏன்னா அந்த வழியிலலாம் போக முடியாதுங்க. பாருங்கள், அப்படியே நம்ம இந்த தானியங்கி கூடத்துக்கு போகலாங்க ஸ்குவாடு. இந்த பக்கமும் படிக்கட்டுங்க. இதுதான் ராஜாக்கள் போகிற வழி. நம்ம இதிலே போகலாம், ஏன்னா இந்த வழியில் வேணாம். இதில் போனால் தாங்க என் ஸ்குவாடு அந்த ஒரு ஃபீல் வரும். எப்படி சொல்கிறது, எல்லாம் அந்த ஹோல்ஸ் இருக்குதுங்க என் ஸ்குவாடு. அதிலலாம் எல்லாம் புறா போய் உட்காந்து எல்லாம் அந்த கல்யாண மண்டபத்துலேயும் புறா இருந்துச்சு. ஏன்னா மனிதர்கள் இல்லைன்னா எல்லாம் இயற்கை தானே. இந்த பூ படிக்கட்டுக்குதுங்க என் ஸ்குவாடு. ஃபஸ்ட்டு கீழே போய் பார்த்துட்டு நம்ம மேலே ஏறலாங்க. இல்லை, ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு கீழே போகலாங்க என் ஸ்குவாடு. ஏன் ஸ்குவாடு, இந்த படிக்கட்டு பார்த்தப்பறம் ஞாபகம் வருது. அந்த கல்யாண மண்டபத்தோட படிக்கட்டு வந்து செங்குத்தாகவும் குறுகலாகவும் இருக்குமா அந்த போர்டில் பார்த்தேன். அதுவும் இல்லாமல் அதில் வந்து சுடுமண் குழாய்கள் இது இல்லைங்க, அது அந்த டேப்பெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிறாங்களா. வந்துட்டோங்க என் ஸ்குவாடு வழி. நீங்கள் பாருங்கள், இதுதாங்க வழி. இதில் இறங்கினா உள்ளே போய் பார்க்கலாம். வழி சூப்பராக இருக்குது இல்லைங்க என் ஸ்குவாடு. வாங்க திரும்ப இறங்கி அங்கேயே போய் நிற்கலாம். நம்ம அதுலேயே கீழே போய் ஃபஸ்ட்டு அதில் அங்கேயே பார்த்துருக்கலாம். நம்ம எப்படி சொல்கிறது, அப்படி தானே அந்த இடம் போகாதரானா நம்ம அந்த இடத்துல தான் போவோமே. அதே மாதிரி தான் ஆகிடுச்சு. இப்போ கீழே போயிட்டு அங்கே கண்டினியூ பண்ணுறேங்க. அமைதியாக மேலே ஏறாமல் இப்படியே போயிருந்தா அப்படியே பார்த்துக்கலாங்க. நம்ம காமெடி ஒன்று வரும் இல்லைங்க என் ஸ்குவாடு, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொல்லி கடைசியில் மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டிங்க. அந்த மாதிரி ஆகிடுச்சிங்க அங்கேருந்து பார்க்கும்போது. பாருங்க என் ஸ்குவாடு, இதுதான் என்ட்ரன்ஸு. எக்கோ சரியான எக்கோங்க. பாருங்க என் ஸ்குவாடு, எவ்வளோ பெரிய தானியங்கி கிடங்கு. இதில் நீங்களே நினச்சி பாருங்க என் ஸ்குவாடு, இது ஃபுல்லாகவும் தானியங்கி வச்சு எப்படி நிரப்பியிருப்பாங்க. அதான் நினச்சி பார்க்கவே ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுதுங்க என் ஸ்குவாடு. பாருங்க என் ஸ்குவாடு, அந்த காலத்தில் லைட் இல்லைன்னு சொல்லி இங்கே பாருங்களேன். அந்த காலத்து ஆளுங்கள்லாம் கிரேட் இல்லைங்க. இங்கே பாருங்கள், லைட் பாருங்கள் எப்படி தெரியுதா உங்களுக்கு. இன்னும் 2 செட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், வெளிச்சமாக இருந்திருக்கும் என் ஸ்குவாடு.
நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் நினைப்பீங்க உனக்கு எவ்வளோடா கொழுப்பு, வீடியோ எடுக்கிறதுக்கு உனக்கு லைட் இன்னும் 2 செட் பண்ண மாட்டான்னு சொல்லிங்க. இப்படி தான் என்ன பண்ணுறது, அப்படியே வெளியே போனாங்க என்ஸ் கூட. இதோட போர்டு வந்து இங்கே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், கிழக்கு மேற்கு நோக்கி காணப்படும் நீண்ட கூடம் கருங்கற்களால் கட்டப்பட்டது. இந்த கூடத்தின் அளவு 26க்கு 9 மீட்டராங்க என்ஸ் கூட. சுவரின் தடிமன் 1.20 மீட்டராங்க. பாருங்கள் என்ஸ் கூட. அவ்வளோதான், நம்ம இங்கேருந்து இப்போ மேலே ஏறலாம். மேலே போக போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறீங்க என்ஸ் கூட. இங்கே ஒரு தானியங்கி கிடங்கு மாதிரி அங்கே ஒன்று இருக்குது. அது தானியங்கி கிடங்கா என்னென்னு தெரியல. அப்படியே போய் அங்கே பார்க்கலாம். ஏன்ஸ் கூட நம்ம இந்த வழியாக வந்து இதை பார்க்கலான்னு சொன்னீங்க. அப்படியே இந்த பக்கம் பார்க்கும்போது மேகசின் எழுதிருந்துச்சு. மேகசினை நடான்னு பார்த்தா வெடிமருந்து கிடங்காங்க. இங்கே பாருங்க, 4.3 டெப்த்தில் இருக்குமா, டீப்பில் 9 மீட்ரு நீளமும் 10.5 மீட்ரு அகலமும் இருக்குமாங்க கூட. அந்த வெடிமருந்து கிடங்காங்க கூட. பாருங்க கூட, தெரியுதானு தெரியல உங்களுக்கு. இதுதாங்க கூட. இந்த பக்கம் இது என்னென்னா, நம்ம அங்கே பார்த்தோம்ல, இது வந்து தானியங்கி கிடங்கு கூட. போன டைம் பார்த்தது இது வந்து நெற்களஞ்சியமாங்க. பாருங்கள், கிரானரி. பாருங்க கூட, நெற்களஞ்சியம் கிரானரி தானே, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க கூட. ஏன்ஸ் கூட தானியங்கி கிடங்கி அவ்வளோ பெருசுக்குது. இந்த பக்கம் ஏதோ ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தானியங்கி கிடங்கி எவ்வளோ பெருசுக்குது. அதுவும் ஃபில்லப் பண்ணி இது வந்து நெற்களஞ்சியமாங்க. இதுவும் ஃபில்லப் பண்ணணும்னு நினச்சி பாருங்களேன் நீங்களே. ஒரே எப்படி சொல்கிறது, ராஜ வாழ்க்கை இல்லைங்க. பாருங்கள், இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் ஏங்க எப்படிங்க இவங்கெல்லாம் விவசாயம் பண்ணி எப்படிங்க சேமித்து வச்சுருப்பாங்க. நீங்கள் பாருங்கள் என் ஸ்கூலு. லைட் தான் இன்னும் 2 போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் கிரேட்டுங்க என் ஸ்கூலு. இந்த சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லா பக்கமும் போங்க. நான் எதுவுமே பார்க்குறதில்ல, இப்போ வெளியே போயிடுறேன். என்னடா திரும்ப வந்து பார்க்குறீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கமும் இருக்குது. சரி, அதுதான் இப்படி வந்து டைப்பில் இப்படி கொடுத்துருப்பாங்கன்னு வழி தான் பார்த்தேன். இறங்கி போக முடியலைங்க, அதனால தான் பார்த்தேன். வழி இல்லை. சேம் அதே மாதிரி தான் மூணுன்னு நினைக்கிறேன். பாருங்க கூட, இந்த பாறையெல்லாம் எப்படி குடைஞ்சி எப்படி பண்ணியிருப்பாங்க. எல்லாம் அந்த கற்கள் தாங்க நியூஸ் கூட. இந்த எப்படி சொல்கிறது, கருங்கல்கள் இதெல்லாம் அதான் நியூஸ் கூட. சேம் 3 சைடும் அதாங்க. இது இன்னும் பெருசு இதுங்க நியூஸ் கூட. ஐயோ, எப்படிங்க கட்டியிருப்பாங்க இதெல்லாம் நினச்சி பார்த்தாவே ஒரு கோட்டைன்னா இதுதான் கோட்டை. நீங்கள் பாருங்க நியூஸ் கூட, அந்த காலத்தில் எடுத்து வந்து வச்ச விறகுகள் அப்படிலாம் இல்லை, இந்த காலத்து தாங்க நியூஸ் கூட. இது அந்த காலத்து கையிலலாம் சொல்ல மாட்டேன். அப்படியே போயிடலாம் ஏன்ஸ் கூட. நெற்களஞ்சியத்துக்கு பின்னாடி இருக்கிற நம்ம மலையில் போகிறோம் இல்லைங்க, அந்த ஸ்டெப்ஸு கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், மண்டபம் ஒன்றா அப்படின்னு எத்தனை ஸ்ட்ரக்சருங்க இருங்க. இங்கே ஏதோ போர்டு இது பார்த்துட்டு போயிடலங்க. இது இன்ஸ்ட்ரக்ஷன் கேம்ஸ் கூட. அப்படி உங்களுக்கு படித்து பாருங்கள். இது வந்து 1958ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. இது எதுவும் கிறுக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அப்படி ஏதாவது பண்ணால் ஃபைன் 1 லட்சம், சிறை தண்டனை எத்தனையோ 10 வருஷமே இப்போ போட்டிருந்தாங்க. தப்பாக சொல்லியிருந்தா நீங்கள் பார்த்துக்கணும் கூட, சாரி. அப்படியே நம்ம மேலே ஏறலாம். இப்போ இது ஏற என் மனநிலை எப்படி தெரியுமா, விட்டால் இங்கேருந்து இதுக்கே உருண்டிட்டு போய் அங்கே விழுந்துருவாங்க என் ஸ்குவாடு. ஏன்னா முன்னையே ஃபாஸ்டிங் வைக்கிறேன். ஃபாஸ்டிங்லாம் தெரியும் இல்லைங்க, விரதம். இங்கேருந்து நம்ம லெவல் 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க என் ஸ்குவாடு. இங்கே பாருங்களேன், லெவல் 1. அப்படியே மேலே போகலாம்.
நண்பர்கள் இருக்கிறாங்க ஸ்குவாடு. என்ன வராங்க தலைவரா, போய்ட்டு வரோம் தலைவரா. ஏன் ஸ்குவாடு லெவல் 1 கம்ப்ளீட்டான்னு நினைக்கிறேன். லெவல் 1 முடியலான்னு தெரியலைங்க. இப்போ அடிக்கட்டு ஏறிங்க ஸ்குவாடு. இருங்க முடியல பேச. நீங்கள் பாருங்கள், பாருங்க ஸ்குவாட், அந்த மண்டபமெல்லாம் எப்படி தெரியுது. இல்லைங்க மேலே ஏறி போனப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமான்னு நினச்சிக்கிறேன். இருங்க ஸ்குவாட். வாங்க ஸ்குவாட் போகலாம். இந்த படிக்கட்டு ஏறி நான் மேலே போய் பார்த்து ஏன் ஸ்குவாடு இந்த மாதிரி நேரத்தில் வீரன் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, முடியலைங்க. அப்படி சொல்லக்கூடாது, முடியும், நம்மளால் முடியுங்க. வாங்க போகலாம். அப்படியே மேலே வந்துருந்தோமா, நீங்கள் பாருங்களேன், லெவல் 2 இப்போ தாங்க ஸ்டார்ட் ஆகிக்குது. இங்கேருந்து நம்ம திரும்ப மேலே போய் லெவல் 3 எங்கே இருக்குதுன்னு தெரியல. இவ்வளோ நேரம் லெவல் 2 தாண்டிட்டோன்னு தான் நினச்சோம், தாண்டல. அப்படியே மேலே ஏன் ஸ்குவாடு நீங்கள் பாருங்களேன், லெவல் 3 வந்தாச்சுங்க. சரி, அப்படியே சீக்கிரம் போய் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். அங்கே போய் உங்களுக்கு அப்படியே காட்டுறீங்க ஸ்குவாடு. ரொம்ப சீக்கிரமாக லெவல் 3க்கு வந்துட்டோங்க. அவ்வளோதான், இப்போ லெவல் 3 மேலே ஏற போகிறோம். பிரதர் நான் ஒன்றுமே பண்ணலாமல் இதாக தான் போயின்னுக்கிறேன். ஓகே, சேம் இதே செஞ்சிக்கோட்டைக்கு நான் ஒரு தாட்டி முன்னாடி வந்துன்னுக்கிறேன். எப்போனா 2019 2020 அந்த டைமில் வந்துட்டாங்க என் ஸ்குவாடு. ஸ்கூலில் இருந்து கூப்பிட்டு போனாங்க நம்மளை. 5-6 வருஷம் கழிச்சு திரும்ப இப்போ தாங்க வந்துங்கிறோம். அப்படியே போகலாம். ஏன் ஸ்குவாடு எனக்கு தெரிஞ்சு இன்னும் பாதி கூட முடியலன்னு நினைக்கிறேன்னு சொல்ல வந்தேன். முடியலை. நீங்கள் பாருங்கள், இவ்வளோ தான் ஏறி நிற்கிறோங்க. லெவல் 3 இல்லைங்க, லெவல் 10 வரைக்கும் இது போல். சரி வாங்க அப்படியே போகலாம். எப்படியும் அந்த படிக்கட்டெல்லாம் தாண்டி வந்தாச்சுங்க. இப்போது நார்மல் நம்ம மண் வலிக்குதில்ல, அது மாதிரி இருக்குது. எங்க சொல்லி வாயை திறக்க முடியலைங்க. நீங்கள் பாருங்கள், படிக்கட்டு காலி ஆகிடுச்சு. இப்போ சரி, படிக்கட்டு தாண்டி வந்துட்டோம், மண் வழியில் போய்ங்கிறேன்னு இப்போ தான் சொன்னேன். அதுக்குள்ளே திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. போவோம், இறங்கிட்டோம். இதுதாங்க என் ஸ்குவாடு ஒரு ட்ராவல். நீங்கள் பார்த்தீங்கன்னு ஸ்குவாடு, இப்போது இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் இப்போ இந்த மலை மேலே இருக்குது இல்லைங்க, அது மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரே ஒரு வியூ பாயிண்ட்டு, இப்படி ஒரே ஒரு வியூ பாயிண்ட்டு, விஜயண்ணா மாதிரி சொல்கிறேன்ல, அப்படின்னா அங்கேருந்து ஒரே ஒரு வியூ பாயிண்ட்டு நீங்கள் அங்கேருந்து பார்த்தா கூட இங்கேருந்து நீங்கள் நடந்து போன எல்லா எப்படி சொல்கிற வழி அந்த இதெல்லாம் எல்லாம் போயிடுங்க கூட, ஃப்ரீ ஆயிரும். அங்கேருந்து பார்த்துட்டு அதோடு இல்லை, நீங்கள் திரும்ப அங்கேருந்து கீழே இறங்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, திரும்ப அந்த வழியெல்லாம் ஸ்டார்ட் ஆகிருங்க. ஏன்டா அதுக்கு பருத்தி மூட்டை கொடுவுலேயே இருந்துக்கலாம் சொல்லுவீங்க. அப்படிலாம் இல்லை, சும்மா ஃபனுக்கு சொன்னேன். நிஜமாங்க ஸ்குவாடு, அங்கேருந்து பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அது இது எதுவுமே எல்லாமே போயிடுங்க. இது ஒரு ட்ரெக்கிங் மாதிரி தாங்க, நல்லாயிருக்கும். ட்ராவல் பிடிக்காதவங்க கூட ஒரு டைம் 2 டைம் ட்ராவல் பண்ணிங்கன்னா
அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக பழகிடும் இல்லை அவங்க ஒரு டைம் போனாவே அவங்களுக்கே தெரியும். என்ன சொல்கிறேன், வந்துடுச்சிங்க படிக்கட்டு, போகலாம். இங்கேருந்து அந்த சுவரெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்கன்னு சொல்கிறேன். அந்த கோட்டையோட சுவர் நிஜமாங்கன்னு கூட. கோட்டைன்னா நம்ம வேலூர் கோட்டையில் பார்த்தோம் இல்லைங்க, வேலூர் கோட்டையிலையாவது நார்மல் வழியில் போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே வந்து சும்மா தப்பிக்கலாம் முடியாது. வந்துட்டிங்கன்னா மாட்டினீங்க அவ்வளோதாங்க. அது மாதிரி கட்டி வச்சுங்கிறாரு நம்ம ராஜா சார். அதனால தாங்க சொல்லிங்கிறாங்க, எவ்வளோ வருஷம் சொன்னாங்க, அவ்வளோ வருஷம் வந்து இந்த கோட்டையை வந்து ஒருத்தரே ஆட்சி செஞ்சுக்கிறாராம். இந்த கோட்டை கூட யாருமே தொடக்கூட முடியாது, அப்படி ஆட்சி செஞ்சுக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள் கூட இங்கேருந்து நிலப்பரப்பு அந்த பின்னாடி, இந்த கோட்டைக்கு பின்னாடி இல்லைங்க, அது தெரியும். அப்படியே திரும்ப நம்ம இப்படி போகலாம். ரோஜகிரி உச்சிக்கு செல்லும் வழி. மின்னிந்து 3 தாட்டி, அந்த 3-4-5 தாட்டி பார்த்துட்டேங்க அந்த போர்டை. சேம் இதே எழுத்துல தான் அங்கங்கே நம்ம இப்போ ட்ரெண்ட் திரும்பல, அந்த ட்ரெண்டில் இருந்துச்சு. நானும் வந்துடும் சொல்லி போய்க்கிறேன், போய் நிற்கிறேங்க கூட. நீங்கள் சொல்லுவீங்க, ஏன்டா முன்னே வந்துன்னுக்கிறீங்களாடான்னு. முன்னே வந்துன்னுக்கிறேன், ஆனால் அது 5-6 வருஷம் நீங்கள் நினச்சி பாருங்க, எவ்வளவோ சேஞ்சஸ் ஆகிருக்குதுங்க கூட. அந்த டைமில் எப்படி சொல்கிறது, எல்லாம் ஸ்கூல்லேருந்து பசங்கள்லாம் அப்படி வந்தாங்க, சாருங்க வந்தாங்க. அந்த டைமில் அப்படியே விளையாடிட்டு அப்படியே அந்த இதெல்லாம் தெரியலைங்க. இப்போ நானும் நம்ம ஃப்ரெண்டு தான் வந்துங்கிறோம், நம்ம அஜி இல்லை, இன்னொருத்தர். ஏன் ஸ்குவாடு level 4 வாங்க போகலாம். ஏங்க level 1லேருந்து 3 வரைக்கும் நல்லா லேண்ட்ஸ்கேப் மாதிரி இருந்துச்சுங்க. level 4ன்னு சொன்ன உடனே எவ்வளோ பெரிய படிக்கட்டு, எல்லாம் படிக்கட்டில் அதெல்லாம் எழுதி வச்சுங்கிறாங்க ஸ்குவாடு. இப்படி வந்தீங்கன்னா நீங்களும் இதே தப்பு பண்ணாதீங்க ஸ்குவாடு. வாங்க அப்படியே நம்ம மேலே போகலாம். ஏன் ஸ்குவாடு level 5 வாங்க. level 5 மீன்ஸ் கூட வாங்க போகலாம். பாருங்க என்ன திரும்ப கீழே இறங்குங்க. ஏன் சொல்கிறேன்